வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது புதிய தலைமுறை. இதே நாளில்தான் புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியும் தொடங்கப்பட்டது. அந்த வகையில் 5வது ஆண்டில் தனது பயணத்தை தொடர்கிறது புது புது அர்த்தங்கள். தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் நேயர்கள் மற்றும் விருந்தினர்களுக்கு மிக்க நன்றி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக எழுத்தாளர் திரு ஞானி அவர்களும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு கோபனா அவர்களும் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. 18 நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய பிரச்சனைகளை கிளப்ப எதிர்க்கட்சிகள் தயாராக இருக்காங்க. ஏற்கனவே நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் முற்றிலுமாக முடங்கி போயிருக்கிறது. காங்கிரஸ் அவையை நடத்த விடவே இல்லை. இந்த தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் எப்படி நடக்கும், எப்படி அமையும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? இல்லை, நாடாளுமன்றத்துக்கும் தமிழக சட்டப்பேரவைக்கும் ரொம்ப அடிப்படையில் ஒரு வித்தியாசம் இருக்குது. இங்கே சட்டப்பேரவை நடக்க விடாமல் முடக்கிறது எதிர்க்கட்சிகளே கிடையாது. இங்கே ஆளுங்கட்சி எப்போதுமே முடக்கி கொண்டே இருப்பதை தொடர்ந்து பார்க்கிறோம். தொடர்ந்து சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் தங்கள் முறையான விமர்சனங்களை, கருத்துக்களை சொல்ல விடாமல் தடுப்பது, அல்லது அவர்கள் அதை மீறி பேசினால் ஏதாவது ஒரு காரணம் எடுத்து நடவடிக்கை எடுத்து அவையிலிருந்து அன்றைக்கோ அல்லது ஒரு வாரத்துக்கோ அல்லது கூட்டத்தொடர் முடிகிற வரையோ அவர்கள் விலக்கி வைப்பது என்று தொடர்ந்து தமிழக சட்டப்பேரவையில் கடந்த சில ஆண்டுகளாகவே அதிமுக ஆட்சியிலே எதிர்க்கட்சிகள் விவாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து வருகிறது என்பதை நாம் வருத்தத்தோடு குறிப்பிட வேண்டியிருக்கிறது. அது உண்மை, யதார்த்தம் அப்படிதான் இருக்கு. இந்த முறையாவது அது மாறினால் நான் நிச்சயம் மகிழ்ச்சி அடைவேன். இல்லை, கடந்த மார்ச் 25ஆம் தேதி தமிழக அரசுடைய பட்ஜெட் சமர்ப்பிக்கப்பட்டது. 5 மாதங்கள் கழித்து மானிய கோரிக்கைகள் விவாதம் நடத்துவது ரொம்ப ரொம்ப அதிசயமாக இருக்குது. தமிழ்நாட்டில் தான் இது நடக்கும். அந்த அளவுக்கு காலந்தாழ்த்தி முதலமைச்சர் பொறுப்பேற்று இவர் வர வேண்டும் என்பதற்காகவே இன்றைக்கு அது நடத்தப்படுகிறது. அடுத்து பொதுவாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சட்டமன்றம் இந்த ஆண்டு 2015 9 நாள் தான் கூடியிருக்கு இது வரைக்கும். இப்போது ஒரு 18 நாள் ஆக எப்படி பார்த்தாலும் சராசரி 40 நாட்கள் ஒரு ஆண்டில் கூட வேண்டும். ஆனால் நமது சட்டமன்றம் த லோயஸ்ட் த டீகேட் என்று சொல்லப்படுகிற வகையில் கடந்த 2014 33, பொதுவாக 40 44 அந்த மாதிரி தான் இருக்கும். 2006 54 நாட்கள் சட்டமன்றம் கூடியிருக்கு. சட்டமன்றத்தை கூட்டுவதை தமிழக முதலமைச்சரோ அதிமுகவோ விரும்புவதில்லை. ஏதோ ஒரு கடனுக்கு அதை கூட்டுவது. இன்றைக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி தமிழக அரசுக்கு கடன் சுமை இருக்கிறது. கிட்டத்தட்ட 15, 12, 13% வட்டியே செலுத்தப்படுகிறது. ஒரு மதுவிலக்கு பிரச்சனை, இதுக்கு முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழல். இதெல்லாத்தையும் ஆய்வு செய்வதற்கு சட்டமன்றத்தை விரைவாக கூட்ட வேண்டிய தமிழக அரசு காலந்தாழ்த்தி கூட்டியிருக்கிறது. இன்றைக்கு என்ன விவாதத்தில் என்ன முடிவெடுக்கிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். மதுவிலக்கு தொடர்பாக முக்கியமான முடிவுகள் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாத்துமே இருக்குது. எதிர்க்கட்சிகளும் அதை தொடர்ந்து வலியுறுத்துறாங்க. அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இல்லை, மதுவிலக்கை பொறுத்த மட்டும் இப்போ பிரச்சனை என்னென்னா, மதுவிலக்கு ஒரு சமூக பிரச்சனை. அது அரசியல் பிரச்சனை அல்ல, தேர்தல் பிரச்சனை அல்ல. ஆனால் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன, அது இப்போ தேர்தல் காலத்தை ஒட்டி ஒரு தேர்தல் பிரச்சனை போல மாற்றப்பட்டு விட்டது. அதனால் இதன் விளைவாக ஓட்டு கிடைக்குமா என்று சில பேரும், தங்கள் ஓட்டு போய்விடுமா என்று சில பேரும் கவலைப்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக இது மாற்றப்பட்டு விட்டது. மாறாக மதுவினால் பாதிக்கப்படுபவர்கள் யாருன்னு பார்த்தீர்களானால் ஆளுங்கட்சியினர் பாதிக்கப்படுகிறார்கள், எதிர்கட்சியினர் பாதிக்கப்படுகிறார்கள், எல்லா கட்சிகளையும் சேர்ந்த குடும்பங்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. ஏன்னா இது கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு சமூக பொது பிரச்சனையாக, தமிழக பிரச்சனையாக, எப்படி காவிரி பிரச்சனை தமிழகத்தின் பொது பிரச்சனையோ, முல்லை பெரியார் எப்படி ஒரு பொது பிரச்சனையோ, மீத்தேன் எரிவாயு திட்டம் எப்படி ஒரு பொது பிரச்சனையோ, கூடங்குளம் அணுகுலை எப்படி ஒரு பொது பிரச்சனையோ, அதை போன்ற ஒரு பொது பிரச்சனையாக இது அணுகப்பட வேண்டும். அப்படி அணுகாமல் இதை ஒரு தேர்தல் பிரச்சனையாக மட்டும் பார்ப்பது என்பது ரொம்ப துரதிர்ஷ்டவசமானது. ஆனால் இதை தேர்தலுக்கு தொடர்புபடுத்தாமல் இதில் எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டு ஏறத்தாழ அதிமுகவை தவிர மீது அனைத்து கட்சிகளும் தமிழ்நாட்டில் மதுவிலக்கு வேண்டும், எப்படி செய்ய போகின்ற படிப்படியாகவா அல்லது ஒரே நாளிலா என்பது மட்டும்தான் வேறுபாடு. எல்லா கட்சிகளும் சொல்லிவிட்டன. இதை எல்லோரையும் கூப்பிட்டு ஒரு சர்வகட்சி கூட்டத்தை நடத்தி நாம் எப்படி இதை செய்யலாம் என்று ஆலோசித்து ஒரு நியாயமான முடிவை அறிவிப்பது ஆளுங்கட்சி செய்யக்கூடிய ஒரு நியாயமான செயலாக இருக்க முடியும். இல்லை, பட்ஜெட் 1,47,000 கோடி தமிழ்நாடு அரசு பட்ஜெட். அதில் கிட்டத்தட்ட 59,000 60,000 கோடி இலவசங்களுக்கு போய்விடுகிறது. அதற்கு பிறகு 35,000 கோடி வட்டி செலுத்த வேண்டியிருக்கிறது. மிக மோசமான ஒரு பொருளாதார நிலையில் இந்த அரசு இருக்குது. மக்கள் வாக்குகளை பெறுவதற்கு தற்காலிகமாக 5 ஆண்டுகளுக்குள் வருகிற தேர்தலில் மக்களை மகிழ்ச்சியோடு வச்சிருக்கணும். அவர்கள் வாழ்க்கையில் அடிப்படை ஒரு கட்டமைப்போடு வளர வேண்டும் என்கிற நோக்கம் இல்லாமல், நீண்ட தொலைதூர சிந்தனை இல்லாமல் தமிழகத்தை வளர்த்தெடுக்கணும், தொழில் வளர்ச்சி,
அப்புறம் மின்சார உற்பத்தி போன்ற அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கம், அசட்ஸ் கிரியேஷன். மக்கள் சொத்துக்களை பெருக்கி அதன் மூலம் வருமானத்தை பெருக்கி வாழ வேண்டுமே தவிர இலவசங்களை நம்பிக்கொண்டு ஒரு மக்கள் இருக்க முடியாது. அப்படி ஒரு மாயையில் ஒரு திட்டங்களை வளர்த்து இன்றைக்கு அந்த செயல்பட்டு கொண்டிருக்கிற அரசு ஒரு பக்கம் அது. இன்னொரு பக்கம் இந்த சூழலில் இந்த மதுவினால் ஒரு 30,000 கோடி வருமானம் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. இந்த சூழலில் ஒரு பக்கம் மது, ஒரு பக்கம் இலவசம், ஒரு பக்கம் வருமானங்கள் வர வேண்டிய மணல், தாதுமணல், கிரானைட்டில் கொள்ளை, அதன் மூலமாக ஆளுங்கட்சிக்கு நிதி, தேர்தலை சந்திப்பது, இப்படி ஒரு வீழ்ச்சிய சர்க்கிளில் இந்த அரசு இயங்குகிறது. இந்த கிரிப்பிலிருந்து தமிழ்நாட்டு மக்களை விடுவிக்க வேண்டும் என்றால் ஒரு புதிய ஆட்சி, புதிய சிந்தனையோடு மக்கள் நலன் சார்ந்த ஒரு அரசு உருவானாலொழிய இந்த பிரச்சனை தீராது. தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்களை அவைக்குள் அனுமதிக்கணும் அப்படின்னு இப்போ கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து அரசு பரிசீலிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அவர்கள் அதை பரிசீலிக்கிற வாய்ப்பு இல்லை. அவங்க தொடர்ந்து இதே மாதிரியாக எதிர்கட்சிகளை முடக்கி வைக்கிற அணுகுமுறையை தான் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் நேரம்ங்கிறதுனால தொடர்ந்து அந்த அணுகுமுறையை தான் பின்பற்றுவார்கள் தான் எதிர்பார்க்கலாம். ஆனால் நியாயப்படி அனுமதிக்கப்பட வேண்டும். அவைக்குள்ளே எல்லா உறுப்பினர்களும் அனுமதிக்கப்பட வேண்டும். எல்லோரும் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்க வேண்டும். அதான் ஒரு ஜனநாயகத்துக்கு வலிமையான விஷயம். விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் நேரடி ஒளிபரப்பு இருந்தால் மட்டும்தான் விஜயகாந்த் அவைக்கு வருவார் அப்படின்னு பிரேமலதா சொல்லியிருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்கலாம்? அவையில் கலந்து கொள்வதற்கான இவங்க ஒரு வாய்ப்பை அவங்க ஏற்படுத்துறாங்கன்னு பார்க்கலாமா, இல்லை அதை தட்டி கழிப்பதற்கான ஒரு முயற்சியாக அதை பார்க்கலாம்? பொதுவாக சட்டசபையில் உள்ளே போனால் தனக்கு பாதுகாப்பு இருக்காது. ஏன்னா அவர் ஒருவர் தான் உள்ளே வருவதற்கு அனுமதி இருக்குது. மற்ற உறுப்பினர்கள்லாம் நீக்கப்பட்டிருக்காங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் கடந்த கூட்டத்தொடரில் நீக்கப்பட்டதை உடனே ரத்து செய்யணும். அது ஒரு ஜனநாயக நடவடிக்கை. இது எல்லா சட்டமன்றங்களையும் இது நடக்கும். ஆனால் தொடர்ந்து பாதி உறுப்பினர்களை கட்சியை விட்டு கட்சியிலே பிளவு ஏற்படுத்தி அவர்கள் அதிமுகவினுடைய ஆதரவாளர்களாக மாறிவிட்டார்கள். மீதி பாதி பேரில் இவரை தவிர எல்லோரையும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு, இப்படி ஒரு ஜனநாயக விரோத சூழலில் ஒரு கட்சியின் தலைவர் உள்ளே வருகிறத எந்த பாதுகாப்பு? அங்கே நீங்கள் நாடாளுமன்றம் இல்லை, அங்கே உறுப்பினர்களுக்கு இருக்கிற பாதுகாப்பில் 5% கூட இங்கே இருக்காது. இங்கே இருக்கிற காவலர்கள் எப்படி எதிர்கட்சி உறுப்பினர்கள் நடந்து கொள்வார்கள் என்பதை நீங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியாது ஒன்றும் இல்லை. அந்த வகையில் தனக்கு பாதுகாப்பு இல்லை. அது விஷுவல் மீடியான்னு அவர் சொல்கிறார், தொலைக்காட்சி மூலமாக இருந்தால் தனக்கு பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. அவர் கோரிக்கையை இந்த அரசு நிறைவேற்றும் என்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாது. ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவங்க வழக்கு போட்டாங்க. இப்போ உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அது சம்பந்தமான தீர்ப்புகள் வராத போது இப்போ இந்த நிறைவேறாத ஒரு கோரிக்கையை வச்சு கூட்டத்தொடரில் பங்கேற்பதிலிருந்து இவங்க விலகி போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? இல்லை, எப்படியுமே கூட்டத்தில் பங்கேற்றாலும் கோபண்ணா சொல்வதை போல பங்கேற்பதற்கான வாய்ப்பே இல்லாமல் தான் இருந்துகிட்டு இருக்கு. அந்த சூழ்நிலையில் இந்த பிரச்சனைக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கவும் கவனம் செலுத்தவும் அவர் பயன்படுத்துகிறாருன்னு பார்க்கலாம். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் ஏராளமான பணம் எதற்கும் வீணாக செலவிடப்படுகிறது. 11 கோடி. அப்படி இருக்கும்போது ஒரு சட்டமன்றத்தை நேரடி ஒளிபரப்பு செய்வதற்கு அரசிடம் பணம் இல்லைன்னு தான் நீதிமன்றத்தில் போய் அரசு சொல்லுது. போதுமான பணம் இல்லைன்னு தான். அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. ஏன் போதுமான பணம், இதுக்கான பணம் இல்லை அப்படிங்கிறது தான். இலவசத்துக்கு அவர் சுட்டி காட்டின மாதிரி கோடிக்கணக்கான ரூபாய் போய்கிட்டு இருக்கு. அதனால இதுக்கு பணம் இல்லைங்கிற சாக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. அவருடைய தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பு செய்வதற்கு கூட தயார் அப்படின்னு கூட அவர் அது மட்டும் இல்லை, பல தொலைக்காட்சிகள் தாங்கள் ஒளிபரப்பு செய்ய முன்வரக்கூடும். அது அவர் ஒரு தொலைக்காட்சின்னு இல்லை, ஏராளமான தனியார் தொலைக்காட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. எல்லோருமே இது வாய்ப்பு கொடுத்தால் ஒளிபரப்பு முன்வருவார்கள். மக்களுக்கு சாதாரண அரசியல் தலைவர்களுடைய ஒரு பொதுக்கூட்டங்களை எல்லாம் நேரடி ஒளிபரப்பு செய்யக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறோம். அப்படி இருக்கையில் ஒரு சட்டமன்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்வதற்கு நிச்சயம் எந்த தனியார் நிலையமும் மாட்டேன் என்று சொல்லப்போவதில்லை. அதனால் அது சாத்தியமற்ற விஷயமே அல்ல. அரசுக்கு அதில் விருப்பம் இல்லை, ஆளுங்கட்சிக்கு அதில் விருப்பம் இல்லை என்பதுதான் பிரச்சனை. இல்லை, இதில் செலவுன்னு ஒரு 11 கோடின்னு சொல்கிறாங்க. அதான் டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், வெளிப்படைத்தன்மை. இந்த ஆட்சியில் மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, உள்ளே நடப்பதை நாட்டு மக்கள் அறிந்து, அதுவும் மக்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி பணியாற்றுகிறார்கள் என்பதை கூட வெளியில் தெரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை. மேலும் அவர்கள் தமிழக அரசினுடைய செய்தித்துறை எடுக்கிற அந்த தொலைக்காட்சி அதுதான் மற்ற தொலைக்காட்சிகளுக்கு வழங்கப்படுகிறது. நேரடியாக போய் எடுக்க முடியல. அதில் அவர்களுக்கு சாதகமாக அதை எடிட் செய்து கொடுக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு சர்வாதிகார சிந்தனை உள்ள ஒரு அரசினுடைய போக்கு. இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு அனுமதிக்க முடியும் தெரியல. விரைவில் அங்கே சட்டமன்ற நிகழ்வுகள் அனைவரும் பார்க்கக்கூடிய வகையில் எப்படி நாடாளுமன்றத்தை நாம் பார்க்கிறோமோ சட்டமன்றத்தையும் பார்க்கிற உரிமை இந்த மக்களுக்கு இருக்குது.
இல்ல ரொம்ப குறைவான நாட்கள் தான் அவை நடக்குது, மற்ற நாட்கள்ல அந்த உபகரணங்களை வந்து பராமரிக்கிறது அப்படிங்கிறது கூடுதல் செலவினமா தான் பார்க்கப்படும், அதனால வந்து அரசுக்கு வந்து நிதிச்சுமை இருக்கும் அதான் அப்படின்னு நிதிச்சுமை சொல்றாங்க. 11 கோடி தான் ஆகுதுன்னு சொல்றாங்க. இல்லைங்க, அதனால அதை அது வந்து ஒண்ணு அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து தொழில்நுட்ப ரீதியாக அது ஒரு பொய்யான கருத்துங்கிறது இந்த தொடர்ந்து இந்த துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஒரு பொய்யான ஒரு சமாதானம். காரணம் என்னன்னா, இன்னைக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் நேரு ஸ்டேடியம் போன்ற ஒரு இடத்துல ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி நடக்கும்போது ஒரு 15 கேமராக்கள் 20 கேமராக்களோடு போய் ஒரு 3 மணி நேர ஒளிபரப்புக்காக ஒரு 15 கேமராக்களை கொண்டு போய் வேலை செய்கிறோம். பிறகு அந்த வேலை முடிந்த உடனே அடுத்த நாளே அந்த கேமராக்களை எடுத்து கொண்டு வந்து விடுகிறோம். வேறு வேலைகளுக்கு அந்த அனுப்பப்பட்டு விடுகின்றன. தமிழ்நாடு அரசிடமும் ஒரு ஃபிலிம் டிவிஷன் இருக்கிறது. செய்தி ஒளிபரப்புத்துறை தனியாக இருக்கிறது, செய்தி ஒளிபரப்புத்துறை இருக்கிறது, தனியாக ஒரு ஃபிலிம் டிவிஷன் இருக்கிறது, அரசாங்கத்திற்காக செய்தி படம் தயாரித்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த ஃபிலிம் டிவிஷன் வசம் இந்த சாதனங்கள் இருக்கின்றன. சட்டமன்றம் நடக்கக்கூடிய நாட்களில் சாதனங்களை அனுப்ப வேண்டும். அவை பயன்படுத்தி முடித்த பிறகு மீண்டும் அது ஃபிலிம் டிவிஷனுக்கு போகிறது. எனவே அவை வீணாக போகும், அங்கே பராமரிக்க வேண்டிய செலவு என்று சொல்ல முழுக்க முழுக்க ஒரு பொய்யான சமாதானம். இல்ல மற்ற நாட்களில் நடக்கிற முதலமைச்சர் பங்கேற்கிற அரசு நிகழ்ச்சிகள் ஏராளமாக லைவா டெலிகாஸ்ட் பண்ணலாமே, எல்லாம் செய்யலாம். அதெல்லாம் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. சரி, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கலாம்? இல்லை அங்கே வந்து ஜனநாயக ரீதியாக பேச முடியுமா, பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படுமா, எல்லாம் கடந்த கால அனுபவம்லாம் நிறைய இருக்குது. அதுவும் முதலமைச்சர் இன்றைக்கு வந்து பங்கேற்பதாக சொல்லப்படுகிறது. இந்த விவாதத்தில் எந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகபூர்வமான விவாதத்தை இந்த சட்டமன்றம் அனுமதிக்க போகிறதுன்றதை இந்த வருகிற நாட்களில் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா இந்த சட்டமன்றத்தில் விவாதங்களுக்கு வாய்ப்பு வந்து மிக மிக குறைவு. இரு தரப்பும் மாறி மாறி குறை சொல்றதா நம்மளால பார்க்க முடியல. ஒரு தரப்பை இப்ப குறை கூட பேச அனுமதிப்பதில்லைங்கிற சூழ்நிலை வந்து விட்டது. தவிர நண்பர்கள் ஓப்பனா சுட்டி காட்டின மாதிரி இந்த வெளிப்படைத்தன்மை ரொம்ப முக்கியம். இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதாவே கடந்த காலத்தில் இதே சட்டமன்றத்தில் தனக்கு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டு விட்டது என்று ஒரு மிகப்பெரிய வரலாற்று ரீதியான ஒரு சம்பவத்தை இன்று வரைக்கும் குறிப்பிட்டு கொண்டிருக்கிறார். ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள், அந்த காலகட்டத்தில் நேரடி ஒளிபரப்பு இருந்திருந்தால் அந்த மாதிரியான ஒரு சம்பவமே முதல்ல நடந்திருக்குமா, நடந்த சம்பவம் உண்மையில் என்ன நடந்தது என்று மக்கள் விவரங்களையும் அறியக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். அதெல்லாம் இல்லாத சூழ்நிலை தானே இன்றைக்கு அந்த பிரச்சனையை கூட ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத சூழ்நிலை. பேச்சுவார்த்தையை பாகிஸ்தான் ரத்து செய்தது துரதிருஷ்டவசமானது அப்படின்னு உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசியிருக்கிறாரு. சரியான முடிவு தான் அப்படின்னு நேற்று வேறு ஒரு தளங்கள்ல இருந்து அது பதிவு செய்யப்பட்டது. இதை எப்படி பார்க்கலாம் திரு கோபண்ணா? அதாவது இந்த பேச்சுவார்த்தையில் வந்து மூன்றாவது தரப்பு, அதாவது காஷ்மீர் பிரிவினைவாதிகள் பங்கேற்கக்கூடாது, அவர்களை சந்திக்கக்கூடாது என்று இந்திய அரசு அது கூறப்பட்டிருக்கு. அதை வந்து அது ஏற்றுக்கொள்ள மறுப்பது, மேலும் தீவிரவாத நடவடிக்கைகளில் பாகிஸ்தானுடைய போக்கு நமக்கெல்லாம் மிகுந்த வருத்தத்தை தருகிறது. இருந்தாலும் கடந்த 10 ஆண்டுகளில் பல இரு நாடு நட்புக்காக பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு சில ஒப்பந்தங்கள் போடப்பட்டு நல்ல முன்னேற்றம்லாம் ஏற்பட்டது. தீவிரவாதம் ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த எல்லையோ தாண்டிய பயங்கரவாதத்தை அவர்கள் தூண்டிவிட்டாலும், காஷ்மீரில் அமைதி குலைவதற்கு அவர்கள் காரணமாக இருந்தாலும், இரு நாட்டு பேச்சுவார்த்தை என்பது சுமூகமாக நடந்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக சமீப சில நாட்களாக எல்லையிலே ஒரு பதட்டம், நமது இராணுவ வீரர்கள் உயிரிழப்பு, எல்லை தாண்டி வந்து தாக்குதல், இது போன்ற சம்பவங்கள் நம்ம இரு நாட்டு நல்லுறவில் பாதிப்பு ஏற்பட்டால் கூட இந்த பேச்சுவார்த்தை வந்து திடீரென்று நிறுத்தப்பட்டது மிகப்பெரிய இந்த வெளியுறவு கொள்கையில் மிகப்பெரிய பின்னடைவு. அது வந்து இந்த நாட்டில் கடந்த காலத்தில் நாம் எடுத்த முயற்சிகள்லாம் இன்றைக்கு வந்து அது சீர்குலைக்கப்பட்டு அதற்கு இந்த பாஜக அரசு தான் பொறுப்பு. பாகிஸ்தானுக்கு ஆதரவாக மத்திய அரசு இந்த விஷயத்துல வந்து ஒரு நிலைப்பாடு எடுத்துருச்சு அப்படின்னு காங்கிரஸ் குற்றம் சாட்டுது. அதை எப்படி பார்க்குறீங்க? பாகிஸ்தானுக்கு ஆதரவா என்பதை விட பாகிஸ்தானோடு இந்த பேச்சுவார்த்தையில் மிக முக்கியமாக மூன்றாம் தரப்பை சேர்ப்பதா இல்லையாங்கிறது இருக்கு இல்லையா, அது மூன்றாம் தரப்புக்கு இதில் இடம் இல்லைங்கிறது நியாயமான கருத்து தான், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் இந்தியாவுக்கு வரக்கூடிய காஷ்மீருடைய பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு ஆலோசகர் தனிப்பட்ட முறையிலே இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளை சந்திக்கதை யாரும் தடை செய்ய முடியாது, அவர்களோடு பேசுவதை தடை செய்ய முடியாது. அது அந்த அமைப்புகள் தடை செய்யப்படாத வரைக்கும், அந்த அமைப்புகள் இங்கே பகிரங்கமாக இயங்கிக் கொண்டிருக்கிற வரைக்கும் அவர்களோடு சந்திப்பதையோ பேசுவதையோ தடை செய்ய முடியாது. அதுவும் கூடாது என்று நாம் சொல்வதற்கு நியாயம் கிடையாதுன்னு நாம் பார்க்க வேண்டும். சேர்த்து அவர் இங்கே வருகிறார்,
அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை இந்திய அரசுக்கும் பாகிஸ்தான் அரசுக்கும் இடையே நடக்கிறது. அது ஒரு பக்கம் நடக்கும். ஆனால் வரக்கூடியவர் இங்கு பல்வேறு கருத்துக்கள் என்ன இருக்கின்றன, யார் எப்படி இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்கிற உரிமை இப்போதுமே உண்டு. நாம் வெளிநாட்டுக்கு சென்றால் கூட அங்கே ஆளுங்கட்சியினரை மட்டும் சந்திப்பதில்லை, அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி பிரமுகர்களையும் சந்திக்க தான் செய்கிறோம். அங்கிருந்து வரக்கூடிய தூதர்கள் எல்லாம் இந்தியாவுக்கு வந்தால் எதிர்க்கட்சி தலைவர்களாம் சந்திக்கிறார்கள். அதே போல அவர்கள் இங்கே மாற்று கருத்து உடைய இயக்கங்களை சந்திப்பது என்பதை கூடாது என்று நம்ம சொல்ல முடியாது. மாற்று கருத்து உள்ள இயக்கங்களை அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையில் இடம் தர முடியாது என்று மட்டும்தான் சொல்ல முடியும். அந்த அளவில் மட்டும்தான் நியாயமாக இருக்க முடியும். ஆனால் இது பிரித்து பார்த்திருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான விஷயம். நண்பர் ஞானி சொன்ன மாதிரி தடை விதிக்கப்பட்ட அமைப்புகள் தீவிரவாத பயங்கரவாதத்திலே சம்பந்தப்பட்ட தடை விதிக்கப்படாத அமைப்புகள் தடை விதிக்கப்பட்ட அமைப்புகள் தான் சந்திப்பதற்கு தடை விதிக்கலாமே தவிர பொதுவாக இந்த காஷ்மீர் பிரச்சனையில ஈடுபாடு கொண்ட சமூக ஆர்வலர்கள் பத்திரிகையாளர்கள் போன்றவர்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு வழங்கலாம். அதில் ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா கிரவுண்ட் ரியாலிட்டியை அரசு பேச்சுவார்த்தைகள் மூலம் மட்டும் தெரிந்து கொள்ள முடியாது. காஷ்மீரில் அடிப்படையில் என்ன தன்மை நிலவுகிறது என்று பல பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது பலவிதமான கருத்துக்கள் அவர்களுக்கு தெரியும். அது இந்த பேச்சுவார்த்தைக்கு உதவுமே தவிர பாதிப்பு ஏற்படுத்தாது. ஒரு தெளிவான கொள்கை இல்லை. பாகிஸ்தான் விஷயத்தில் இந்திய அரசை பொறுத்தவரை ஒரு தெளிவான பார்வையோ தொலைநோக்கு சிந்தனையோ இல்லாதனுடைய குழப்பத்தின் காரணமாகத்தான் இந்த மிகப்பெரிய ஒரு பின்னடைவு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. ஹுரேத் கான்ஃபரன்ஸ் தடை செய்யப்பட்டிருக்கிறதா? இல்ல. ஜேகேஎல்எஃப் தடை செய்யப்பட்டிருக்கிறதா? இல்ல. அந்த அமைப்புகளெல்லாம் தடை செய்யப்படாமல் அங்கே ஸ்ரீநகரில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் தான். அப்படி இயங்கிக் கொண்டிருக்கிற அமைப்புகள் அவற்றின் கருத்துக்களோடு இந்திய அரசுக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் அவை தடை செய்யப்படாமல் இயங்கிக் கொண்டிருக்கிற வரைக்கும் அவற்றின் தலைவர்களை ஒரு சந்திப்பதை நாம் தடை செய்ய முடியாது. இல்ல, இரு நாடுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தையில ஒரு உள்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஒரு தேர்ட் பார்ட்டியா நீங்க அவங்களை பங்கேற்பது அந்த நாட்டோடைய அந்த கௌரவம் சர்வதேச அளவில் குறைஞ்சு போவதற்கான வாய்ப்பு. இந்த பேச்சுவார்த்தை என்பது இரு நாட்டு வெளியுறவுத்துறையோட நடக்கிற பேச்சு. இதுல காஷ்மீர்ல தடை செய்யப்பட்ட அமைப்போடு பேச வேண்டும் என்று இலங்கையினுடைய அந்த வெளியுறவுத்துறை செயலாளர்லாம் சொல்ல. ஆனா இவர்கள் யாரையும் நீங்க சந்திக்க கூடாது பேசக்கூடாது அப்படி என்று ஒரு தடை விதிப்பதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா சுதந்திரமாக தடை விதிக்கப்படாத அமைப்புகள் அறிஞர் பெருமக்கள் பத்திரிகையாளர்கள் போய் அவரை சந்திப்பது அனுமதிக்கணுமே தவிர அதற்கு தடை விதிக்கக்கூடாது. ஆக எல்லாவற்றையும் சந்தேக பார்வையோடு பார்ப்பது இது ஒரு அவர்ஷன் எகெயின்ஸ்ட் பாகிஸ்தான் என்பது இந்த அரசுக்கு இருக்கிறது. அப்படி பார்க்கக்கூடாது. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இந்த பிளவுபட்ட காலத்திலிருந்து பல நிகழ்வுகள் நமக்கு பெரிய வருத்தத்தை தருகிறது. நாம் போர் நடத்தியிருக்கோம், பல பிரச்சனைகள் பங்களாதேஷ் போன்ற பல பிரச்சனைகள் இருந்தாலும் அண்டை நாடு என்கிற அடிப்படையில் நாம் பேசித்தான் ஆக வேண்டும். பிரச்சனைகளை பேசித்தான் தீர்க்க முடியும். ஏன்னா ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இந்த நாடு வளர்ச்சிக்கான சிந்தனையில் செயல்பட முடியாது. அதை முற்றிலும் தவிர்த்து ஒரு அமைதியான சூழலை உருவாக்குவதற்கு இரு நாட்டு இந்த பேச்சுவார்த்தை நின்றது என்பது மிக மிக வெளியுறவு கொள்கையில் மிகப்பெரிய பின்னடைவு தான். இன்னொரு முக்கியமான பின்னடைவு அதில் என்னன்னு பார்த்தோம்னா அமெரிக்காவோடு நமக்கு மிகச்சிறந்த உறவு ஏற்பட்டு விட்டது என்று ஒரு சித்தரிக்கப்படுகிறது. உண்மையிலே அமெரிக்கா பாகிஸ்தான் பக்கம்தான் இருக்கிறது என்பது மீண்டும் மீண்டும் காட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த பிரச்சனையில் கூட பாகிஸ்தான் பேச்சுவார்த்தையை ரத்து செய்வதற்கு என்ன காரணம்னு நாம் பார்க்க வேண்டும். தாவூத் இப்ராஹிம் போல இந்தியாவில் தேடப்பட்டு வரக்கூடிய குற்றவாளி பாகிஸ்தானில் இல்லை என்று பாகிஸ்தான் மறுத்து கொண்டிருந்தாலும் அவர் பாகிஸ்தான் தான் இருக்கிறார் என்பதற்கான ஆதாரங்கள் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. அப்படி வருகிற போது அமெரிக்கா போன்ற நாடுகள் பாகிஸ்தானை பார்த்து பகிரங்கமாக ஆதாரம்லாம் இருக்கே, நீங்க ஏன் சும்மா இருக்க கேட்பதில்லை. அவர்கள் இந்த விஷயங்களே மௌனம் இருக்கிறார்கள். வேறு விஷயங்கள் எல்லாம் அமெரிக்கா தலையிட்டு கருத்து தெரிவித்துக் கொண்டே இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை அமெரிக்கா ஒரு கள்ள மௌனத்தை பின்பற்றுகிறது. ஆனால் இந்தியாவுக்கு அமெரிக்காவோடு இருக்கிற நல்லுறவை பயன்படுத்தி பாகிஸ்தான் மீது இதற்கு அழுத்தம் கொடுக்க கூட நம்மால் முடியவில்லை. ஆனால் பாகிஸ்தானுக்கு அமெரிக்காவுடன் இதில் மிகப்பெரிய உறவு இருக்கிறது. ஆனால் பாகிஸ்தானுக்கு தனக்கு பின்னால் அமெரிக்கா இருக்கிறது என்கிற தைரியமும் இந்த பேச்சுவார்த்தையை ரத்து செய்வதற்கு பின்னால் இருக்கிறத சேர்த்து பார்க்க வேண்டும். எல்லை தாண்டிய பயங்கரவாதம், இந்த ஊடுருவல், இந்த விஷயங்களை பற்றி பேசுவதற்கு பாகிஸ்தான் தயங்கி தான் இந்த பேச்சுவார்த்தையை ரத்து செய்திருக்கிறது அப்படின்னு தான் மத்திய அரசு குற்றம் சாட்டுகிறது. இல்லை, எனக்கு அப்படி தெரியல. ஏன்னா இந்த பேச்சுவார்த்தைக்கு இந்த காஷ்மீர் தீவிரவாதிகள் பங்கேற்கக்கூடாது என்று ஒரு கடுமையான நிலையை இந்தியா எடுத்திருக்கு. அதில் தீவிரவாதிகள் என்று தடை செய்யப்பட்டவர்களை சந்திக்க மறுப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. மற்ற வகையில் சந்திக்கவர்களை அவங்க மறுக்கக்கூடாது. அதே நேரத்தில் இந்த இரு நாட்டினுடைய எல்லை பகுதியில் ஒரு கடுமையான பதட்டம் இருக்குது. பொதுவாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி இரு நாட்டு இராணுவ வீரர்களும் இனிப்புகள் வழங்குகிற பல நிகழ்வுகள்லாம் இன்றைக்கி ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் எப்பொழுதுமே நடக்காத ஒரு விஷயம். அந்த அளவுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டது அதற்கான அடிப்படை பொறுப்பு என்பது இந்த அரசுக்கு இருக்கிறது.
இந்த அரசு தன்னுடைய போக்கிலிருந்து புதிய சிந்தனையோடு இந்த உறவுகளை புதுப்பிக்கக்கூடிய முயற்சிகளை எடுக்கணும். இந்த காஷ்மீர் விவகாரத்தில் ஏற்கனவே இருந்த காங்கிரஸ் அரசுக்கும் இப்போது இருக்கக்கூடிய பிஜேபி தலைமையிலான அரசுக்கும் என்ன வேறுபாடா நீங்க பாக்குறீங்க? மிக முக்கியமான வேறுபாடு என்று பார்த்தோமானால், இப்போது இருக்கக்கூடிய அரசு முதல்ல காஷ்மீரிலே தன்னுடைய கட்சி பாஜக கட்சி வேறு ஒன்ற வேண்டும் என்பது இருக்குல்ல, அந்த அடிப்படையில் வேறு ஒன்றினால் அதன் அடுத்த கட்டமாக நிச்சயமாக முழுமையாக காஷ்மீரை இந்தியாவுடைய பகுதியாக மட்டுமே வைத்துக் கொள்வது இன்னும் எளிதாக இருக்கும் என்று வேறு விதமான அணுகுமுறை பின்பற்றக்கூடியது. இதற்கு முன்னே காங்கிரஸ் அரசு அரசியல் அடிப்படையில் இருந்து அதை அணுகவில்லை. காலம் காலமாக காஷ்மீர் இந்தியாவின் ஒரு பகுதி என்று எடுத்திருக்கிற நிலை இருக்குல்ல, அந்த நிலையிலே தொடர்ந்து இருக்கிறது. ஆனால் இந்த அரசு மத ரீதியாக காஷ்மீரை மாற்றியமைத்து அதன் மூலம் அதை இந்தியாவோடு தக்க வைத்துக் கொள்ள முடியுமா என்கிற ஒரு அரசியலில் ஈடுபடக்கூடிய அரசு. அதாவது அந்த ஜம்மு பகுதியில் பாஜக வெற்றி பெறுகிறது, காஷ்மீர் பகுதியில் மஃப்டி முகமது சையத் அவங்க வெற்றி பெறுகிறாங்க. அப்போ இருவரும் சேர்ந்து ஒரு அரசு அமைப்பது வரவேற்க வேண்டிய விஷயம்தான். ஆனால் அதே நேரத்தில் ஆர்டிகல் 370, அதாவது காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து கொடுக்கக்கூடாது என்று நீண்ட காலமாக கோரி வந்த பாஜக அந்த பிரச்சனையில் ஒரு கொஞ்சம் அந்த வலியுறுத்தாமல் இருப்பது கூட அவர்கள் கொள்கையை கைவிட்டது கூட ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம்தான். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு EVKS இளங்கோவனுக்கு எதிராக அதிமுக நடத்தி வந்த போராட்டங்கள் போதுமானது, இனிமே போராட்டங்கள் வேண்டாம் அப்படின்னு அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவும் முதலமைச்சருமான ஜெயலலிதா அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த அறிவிப்பை எப்படி பார்க்கலாம், எப்படி புரிந்து கொள்ளலாம்? நான் அந்த அறிவிப்பை வரவேற்கிறேன். ஏன்னா அதை போராட்டத்தை நிறுத்தியது ஒரு சரியான விஷயம். இது இன்னும் முன்கூட்டி அவங்க செஞ்சுருக்கணும், ஆனால் தாமதமாக செஞ்சுருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் தாமதமாக செய்தாலும் செய்தது சரி, நிறுத்தினது தான் சரி. அந்த போராட்டம் ஏற்கனவே இளங்கோவனுடைய கருத்தோடு எனக்கு உடன்பாடு இல்லை. இளங்கோவன் பேசியது தவறுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அவர் அப்படி பேசியிருக்கக்கூடாதுன்னு. அதுலேயும் எனக்கு பெரிய வருத்தம் என்னென்னா, கடந்த சில ஆண்டுகளாக இளங்கோவன் தமிழ்நாடு காங்கிரஸுக்கு பொறுப்பேற்ற பிறகு அவர் ஒரு ரொம்ப துடிப்பான ஒரு எதிர்க்கட்சியாக காங்கிரஸை மாற்றிக் கொண்டிருந்தார். ஆளுங்கட்சியுடைய பல விஷயங்களை அவர் அம்பலப்படுத்தி கொண்டிருந்தார். ஒரு தீவிரமான ஒரு அரசியல்வாதியாக செயல்பட்டு கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒருவர் இப்படி ஒரு தரக்குறைவான பிரயோகத்தை பயன்படுத்தியிருக்க கூடாது. பயன்படுத்தியது தவறு. ஆனால் இதைத்தான் அதிமுக ஒரு மிகச்சிறந்த சாக்காக பயன்படுத்தி கொண்டு தங்களுக்கு எதிராக ஒரு விமர்சனம் வைக்கக்கூடியவரை முடக்குவதற்கு இதை பயன்படுத்த வேண்டும் என்று அவர்கள் இறங்கினார்கள். ஆனால் அந்த போராட்டம் எல்லாம் முறைகேடான போராட்டமாக மாறி மிகப்பெரிய கேவலமான அளவிலே குடும்பாவிகள் கொளுத்துவது, வீட்டுக்கு போய் தாக்குவது, வீட்டை முற்றுகையிடுவது, இதெல்லாம் ஜனநாயகத்தில் நியாயமான போராட்டங்கள் அல்ல. அவற்றையெல்லாம் நிறுத்தியது சரி. எனவே இது நிறுத்தியோடு இல்லாமல் முதலமைச்சர் இன்னும் ஒரு விஷயம் சேர்ந்து செய்ய வேண்டும். என்னவென்றால், அவருடைய கட்சியிலையும் அவரே சொல்லுகிறார் அவருடைய அறிக்கையில், நாலாந்தர பேச்சாளர்கள் கூட பேச தயங்கக்கூடிய மாதிரி அவர் பேசிட்டாங்க. முதல்ல ஏன் கட்சியில் நாலாந்தர பேச்சாளர்களை உங்கள் கட்சியில் கூட வைத்துக் கொள்ள வேண்டும்? எந்த கட்சியுமே நாலாந்தர பேச்சாளர்களை வைத்துக் கொண்டு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பேச்சாளர்கள் முதல் தரத்தில் இருக்கிறவர்கள் பேசாவிட்டால் பரவாயில்லை, மற்றவர்கள் பேசினால் பரவாயில்லை என்கிற அணுகுமுறை இருக்குல்ல, அது எந்த மட்டத்திலுமே இருக்கக்கூடாது என்ற நிலையை எடுக்க வேண்டும். அதுதான் தமிழ்நாட்டுக்கு தேவை. இந்த விஷயத்தை பயன்படுத்தி கொண்டு இளங்கோவனும் நீங்கள் போராட்டத்தை பின்வாங்கி விட்டீர்கள், நல்லது, நான் என்னுடைய கருத்தை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன், இது ஒரு தேவையற்ற கசப்புணர்வு ஏற்படுத்தியது என்று இளங்கோவனும் சொல்லி இந்த பிரச்சனையை முடிக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அதிமுகவுடைய போராட்டம் அறப்போராட்டம் அப்படின்னு ஜெயலலிதா தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இல்லை, எல்லா போராட்டங்களும் அறப்போராட்டங்கள் தான். தமிழ்நாட்டில் அறப்போராட்டங்கள் தான் வேறு நேரங்களில் மரப்போராட்டமாக மாறிவிடும். ஆனால் அறப்போராட்டம் மாறும்போது, மரப்போராட்டமாக மாறும்போது, அப்போ வெளி சக்திகள் உள்ளே ஊடுருவி விட்டார்கள், சமூக விரோதிகள் ஊடுருவி விட்டார்கள், கட்சியினருக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லுவது வழக்கமாகிவிடும். அதுதான் பிரச்சனை. இது அறப்போராட்டம் என்றால் என்ன? நீங்கள் இளங்கோவனை கண்டித்து அறிக்கை வெளியிடலாம், இளங்கோவனுக்கு எதிராக ஒரு அதிகபட்சம் ஒரு மறியல் செய்யலாம், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. வீட்டுக்கு போவது, வீட்டை முற்றுகையிடுவது, அதன் பிறகு இளங்கோவன் எப்படி ஒரு தரக்குறைவாக வார்த்தைகளை பேசினது தவறு என்று சொல்லுகிறோமோ, அதே போல தரக்குறைவான செயல்களில் ஒரு குடும்பாவி கொடுத்ததுனே என்று சொல்லிவிட்டு ஒரு ஆளை நேரில் கிடைச்சா இந்த ஆளை எப்படி சின்ன பின்னமாக்கிடுவேங்கிற அந்த வெறித்தனத்தை செய்வதை நம்ம பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம். இது தொண்டர்களுடைய வெறிக்கு தீனி போடுகிற மாதிரி இந்த நிகழ்ச்சிகள் இருக்கக்கூடாது. நாளாந்தர அரசியல்வாதிகளே பேச கூச்சப்படும் வார்த்தைகளை திரு இளங்கோவன் பேசியிருப்பதை கண்டித்து இந்த அறப்போராட்டம் நடைபெற்றதாக சொல்லியிருக்கிறார். இல்லை, கடந்த 18ஆம் தேதி சென்னை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தை நிறைவு செய்கிற போது தலைவர் EVKS இளங்கோவன் அவர்கள் ஆற்றிய உரையில் இந்த கருத்தை கண்டித்து நாடு முழுவதும் அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த போராட்டம் அந்த கருத்தின் அடிப்படையில். ஆனால் அந்த கருத்துக்கு எதிராக தமிழக அரசு ஜெயலலிதா சார்பில், முதலமைச்சர் சார்பில்
அவதூறு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீதிமன்றத்திலே நாங்கள் சந்திப்பது என்று தலைவர் முடிவு செய்து அறிவிக்கை செய்திருக்கிறார். இந்நிலையில் தொடர்ந்து போராட்டங்கள், ஏன்னா ஏற்கனவே சசி பெருமாள் உயிரிழப்புக்கு பிறகு மதுவிலக்குக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் கொழுந்துவிட்டு எரியும் பல போராட்டங்கள் நடந்து இந்த ஆட்சிக்கு எதிராக, இந்த ஆட்சியினுடைய மதுவிலக்கு அந்த கொள்கைக்கு எதிராக, மதுவுக்கு ஆதரவான கொள்கைக்கு எதிராக தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கும் போது திடீரென்று இந்த பேச்சை வைத்துக்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் அந்த போராட்டத்தை நடத்துவது ஒரு திசை திருப்புகிற நடவடிக்கை என்று நாங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டோம். சரி, இதை அறப்போராட்டம் என்று வந்து அதிமுகவினுடைய தலைவியாக இருக்கிற ஜெயலலிதா கூறுகிறார்கள் என்றால், அறப்போராட்டம் என்பது இப்படித்தான் இருக்குமா? அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அலுவலகம் சத்தியமூர்த்தி பவனை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னிலையில் வந்து தாக்குவது, பெயர் பலகைகளை தகர்ப்பது, வேகமாக ஒரு கார் உள்ளே வந்து அங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சியினர் மீது ஏற்றி கொலை செய்ய முயற்சிப்பது, திருச்சி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி அலுவலகம் அருணாச்சல மன்றத்தை தாக்குவது, அல்லது நூற்றுக்கணக்கான பெண்கள் துடைப்பத்தை எடுத்துக்கொண்டு EVKS படத்தை அடிப்பது, செருப்பால் அடிப்பது, சாணியை வைத்த அவர் முகத்திலே வீசுவது, பேனர்களை கிழிப்பது, இதை அறப்போராட்டம் என்று அந்த கட்சியின் தலைவியாக இருக்கிற ஜெயலலிதா சொல்லுவது. நாங்கள் கேட்டோம், அவர்களை இழிவுபடுத்தியதாக பேச நீங்கள் எங்கள் மீது போராட்டம் நடத்துகிறார்களே, இந்த போராட்டத்தின் மூலம் எத்தகைய இழிவான கருத்துக்கள், இழிவான பேச்சுகள், இழிமொழிகள், வசைமொழிகள் தலைவர் EVKSக்கு எதிராக செய்திருக்கிறீர்களே, அதைவிட பன்மடங்கு குற்றத்தை செய்த நீங்கள் இதற்கு என்ன பரிகாரம் காணப்போகிறீர்கள்? இன்றைக்கு போராட்டம் நிறுத்தப்பட்டிருப்பதை நான் வரவேற்கிறேன். ஆனால் அந்த போராட்ட வழிமுறையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாமா, அனுமதிக்கலாமா? இதை கண்டித்திருக்க வேண்டாமா? இதை ஊக்கப்படுத்துகிற வகையில் இந்த போராட்டம் எப்படி நடைபெறுது? இந்த தொலைக்காட்சியில் போது முதலமைச்சர் ஜெயலலிதா பார்ப்பாரா? பார்த்து ஏதாவது ஆரம்பத்திலேயே அதற்கு வருத்தம் தெரிவிச்சிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருக்காதுன்னு நீங்க பாக்கலையா? ஆரம்பத்திலேயே திரு EVKS இளங்கோவன் வந்து இதற்காக வருத்தம் தெரிவிச்சிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருக்காதுன்னு நீங்க பாக்கல? தமிழ்நாட்டு அரசியல் மண்ணாக கடந்த ஒரு மாதமாக நமது எம்ஜிஆர் பத்திரிகையில வந்து எழுதப்படுகிற கட்டுரைகளை தயவு செய்து படிச்சு பாருங்க. அதை விட ஒரு இழிவான ஒரு கருத்துக்கள் வந்து வேற எங்கேயும் நீங்க காது கொடுத்து கேட்க முடியாது. இன்றைக்கு மேடைகள்ல கூட EVKS இளங்கோவன் என்ன சொன்னாரோ அதை நீதிமன்றத்தில் அவர் சந்திக்க போறார். நான் அந்த அவதூறு வழக்கை சந்திக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். அதற்காக நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். ஆனால் அந்த கருத்து வந்து யாரையும் புண்படுத்துவதோ இழிவுபடுத்துவதோ எனது நோக்கம் அல்ல அப்படின்னு அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். அந்த அறிக்கைக்கு தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் நாளாந்தர அரசியல்வாதிகள் என்று பேச கூச்சப்படுகிற வார்த்தை என்று அவர் சொல்லியிருக்கார். இது அரை போராட்டம் என்று நியாயப்படுத்துவதை யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஜனநாயகத்தில் நான் கேட்கிறேன், இதே போல ஜெயலலிதா கடந்த காலத்திலே காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் சோனியா காந்தியை பற்றி வந்து பதிபக்தி இல்லாதவர், கணவருக்கு விரோதம் செய்கிறவர், அதே போல திமுக தலைவர் கலைஞரை பற்றியும் கனிமொழியை பற்றியும் இன்னும் எண்ணற்ற காங்கிரஸ் தலைவர் விஜயகாந்தை பற்றியும் எவ்வளோ பேசியிருக்கிறார். அப்படிங்கறதுனால நாங்களும் பேசுறோம். தமிழ்நாட்டில் வந்து இப்படி இழிவாக பேசக்கூடிய ஒரு அரசியல் அநாகரிகம் பல காலமாக இருக்கிறது என்பது வேறு விஷயம். அது இருக்கக்கூடாதுன்னு நம்ம மீண்டும் மீண்டும் பேசுகிறோம். ஏதோ ரொம்ப நாளாக இருக்குது, அதை இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு பார்க்க முடியாது. ஏதோ ஒரு கட்டத்தில் இவையெல்லாம் நிறுத்தப்பட வேண்டும். அதனால் இந்த நேரத்தில் இதை பயன்படுத்தி இது நிறுத்தப்பட்டால் நல்லதுதான். எல்லா கட்சிகளுமே இப்படிப்பட்ட விஷயங்களை பின்பற்றாமல் நிறுத்துவதுங்கிறத நம்ம வரவேற்க வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இளங்கோவன் சொன்னோடு எனக்கு நிச்சயம் உடன்பாடு இல்லை. அவர் வந்து மோடி அரசாங்கத்துக்கும் அதிமுகவுக்கும் இடையே ஒரு ரகசியமான உடன்படிக்கை இருக்கிறது, அரசியல் ரீதியான ரகசிய உறவு இருக்கிறது பேசினால் அது வேறு விஷயம். அதுக்கு பயன்படுத்துகிற சொற்றொடர் வேறு பொருள் வரக்கூடிய, சமூகத்தில் வேறு அர்த்தம் வரக்கூடிய சொற்றொடர் எடுத்து அவர் பயன்படுத்தியது என்பது விஷமத்தனமானது, தவறானது, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் அதற்கு பதில் அவர் வந்து ஆங்கிலத்தில் வந்து பேசுகிற போது என்ன சொல்லுகிறோம், தே ஹேவ் அ சீக்ரெட் அஃபேர் என்று ஆங்கிலத்தில் சொல்ல மாட்டார்கள், தே ஹேவ் அ ஹிடன் அஜெண்டா என்று சொல்வார்கள். என்ன, தே ஹேவ் அ சீக்ரெட் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் த டூ பார்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அல்லது இருவரும் சந்தித்து என்ன பேசினார் என்பது ஏன் ரகசியமாக வைத்திருக்கிறீர்கள், பகிரங்கமாக சொல்லுங்கள் என்று கேட்கலாம். இதெல்லாம் நாகரிகமாக பேசுவதற்கான வழிமுறைகள். ஆனால் அவர் பேசியது அநாகரிகம் என்பதில் எந்த கருத்து மாறுபாடும் கிடையாது. ஆனால் ஒரு அநாகரிகத்தை நீங்கள் இன்னொரு அநாகரிகம் மூலம் எதிர்க்க முடியாது. அதான் ரொம்ப அடிப்படையான விஷயம். மீண்டும் இவர் சுட்டிக்காட்டின மாதிரி பல அநாகரிகங்கள் தொடர்ந்து எதிர்த்து நடக்கின்றன. அதை தாண்டி எனக்கு இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஜெயலலிதா வந்து எப்படி மோடி பல பிரச்சனைகளில், சமூக பிரச்சனைகளில் மௌனமாக இருக்கிறாரோ, அதே போல் ஜெயலலிதாவும் மௌனமாக இருக்கிறது வழக்கமாக இருக்கிறது. பல சமூக பிரச்சனைகள் கொழுந்து விட்டு எறியும் போது அவர் வாய் திறப்பதே இல்லை. மிக முக்கியமாக
சசிபெருமாள் மரணமாகட்டும், மதுவிலக்கு தொடர்ந்து நடக்கக்கூடிய போராட்டங்களாகட்டும், இன்று வரை முதலமைச்சரிடமிருந்து மதுவிலக்கு பற்றி தன் நிலைப்பாடு என்ன என்று ஒரு அறிக்கை கிடையாது. ஆனால் இளங்கோவன் பிரச்சனைக்கு அவர் திடீர்னு அறிக்கை விடுறாரு. இல்ல அதை கண்டிப்பா செய்யணும், இப்பதான் செய்யணும் அப்படின்னு நம்ம அரசுக்கு நிர்பந்தப்படுத்த முடியுமா? அது நிர்வாகம் சார்ந்த ஒரு விஷயம். இல்ல, அரசுடைய கருத்து என்ன என்று சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு முதலமைச்சருக்கு இருக்கு. இப்ப முதலமைச்சர் கருத்து தெரிவிப்பார், எதை பற்றி எல்லாம் கருத்து தெரிவிப்பார். இளங்கோவன் பிரச்சனையில அவர் கருத்து தெரிவித்து அறிக்கை ஒரு 4 பக்கத்துக்கு வெளியிட தயாராக இருக்கிறார். ஆனால் இதை விட முக்கிய பிரச்சனை தமிழகத்தை பொறுத்த மட்டும் இளங்கோவன் என்ன திட்டாரு, பதிலுக்கு யார் என்ன திட்டாங்கன்றது தமிழக மக்களுக்கு பிரச்சனையே இல்லை. இது அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அண்டர் லெவலில் தமிழக மக்கள் ஒதுக்கிட்டு போயிடலாம். ஆனால் மதுவிலக்கு என்பது தமிழக மக்களை மிக மிக முக்கியமான பிரச்சனை. அந்த பிரச்சனையில முதலமைச்சர் கருத்து என்னன்னு ஏன் ஒரு அறிக்கை கூட வரல? இது வரைக்கும் ஒரு அறிக்கை கூட வரல. இந்த கட்டத்தில் கூட அவங்க பேசல. இல்ல, ஒரு கட்சி தொண்டர் வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாரு அப்படின்னா எந்த நேரத்தில் அவர் என்ன பேசுவாருன்னு தெரியாது, நம்ம அதை வந்து எடுக்க முடியாது. ஆனால் ஒரு கட்சியுடைய ஒரு மாநில தலைவர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற போது அவர் நாகரிகமாக பேசுவார், சரியாக தான் பேசுவார் அப்படிங்கிற அடிப்படையில தான் தொலைக்காட்சி நிறுவனங்களாக இருக்கட்டும் எல்லோருமே அதை வந்து அணுகுறோம். அப்படி இருக்கிற போது இந்த நம்பகத்தன்மையை இளங்கோவன் இழந்துட்டாரா, இல்ல மற்ற அரசியல் கட்சிகள் தலைவர்கள் கூட நம்பகத்தன்மையோடு அணுக முடியாத ஒரு சூழலை அவர் ஏற்படுத்திட்டாருன்னு பார்க்கல. அவருடைய உரைக்கும் பேச்சுக்கும் அறிக்கைக்கும் கருத்துக்கும் நம்பகத்தன்மை இருப்பதனால்தான் ஊடகத்தில் அவருக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளில் இந்த ஆளுங்கட்சியை எதிர்ப்பதில் முன்னணி தலகர்த்தராக அவர் செயல்படுகிறார், பல பிரச்சனைகளை முன்வைக்கிறார். பல பிரச்சனைகளுக்கு இந்த ஆளுங்கட்சியிலிருந்து பதிலே சொல்லவில்லை. கிட்டத்தட்ட 25 ஊழல் குற்றச்சாட்டுகள் சொன்ன போது கூட ஜெயலலிதா அதற்கு பதில் சொல்லலை, ஆளுங்கட்சியும் சொல்லலை. அதே போல சசி பெருமாள் அவருடைய மரணத்திற்கு ஒரு சாதாரண ஒரு அனுதாப செய்தியை கூட அவருக்கு தெரிவிக்கலை. ஒரு காந்தியவாதி அரசமைப்பு சட்டத்தில் வழிகாட்டு நெறிமுறைகளில் இருக்கிற ஒரு கொள்கைக்கு ஆதரவாக தனது உயிரை அவர் மாய்த்து கொண்டு அரசு செய்யலைங்கிற பட்சத்தில் அதுக்கு நீங்க அறிக்கைகள் விடலாம், அது சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்கலாம். தனிநபர் விமர்சனங்கள் வரும்போது தனிப்பட்ட விமர்சனங்கள் என்பது பொதுக்கூட்ட மேடைகள்ல வந்து வந்து பேசுகிற போது சில கருத்துக்கள் வந்து இது ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் இல்லை, பொதுக்கூட்டத்தில் அவர் பேசுகிறார், ஒரு உண்ணாவிரத பந்தலில் பேசுகிற போது அதில் ஆட்சேபனைக்குரிய கருத்துக்கள் இருப்பதற்காக நீங்கள் வழக்கு தொடுத்திருக்கீங்க. அந்த வழக்கை நாங்கள் சந்திக்கிறோம், நீதிமன்றத்தில் அதுக்குரிய விளக்கத்தை நாங்கள் கொடுப்போம், அதனுடைய ரெக்கார்டட் வெர்ஷன் எங்களிடம் இருக்கிறது. அந்த பகுதிக்கு முன்னும் பின்னும் இருப்பதை யாரும் கவனிப்பதில்லை. அவர் அதற்கு பிறகு அவர் பேசும்போது சொல்கிறார், நான் இப்படி சொல்லுவதனால் என்னை தவறாக நீங்கள் இந்த கருத்தை புரிந்து கொள்ளக்கூடாது. இவர்களுடைய சந்திப்பு என்பது தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை ஏற்படுத்தியது? ஏதோ ஒரு மனுவை இவர் கொடுக்கிறார், அதற்கு பின்னாலே 50 நிமிடங்கள் இவர்கள் தனியாக பேசியிருக்கிறார்கள். இவர்களுக்குள் என்ன விவாதம் நடந்தது, இதனால் தமிழ்நாட்டு என்ன பயனை பெற்றது என்கிற அடிப்படையில் தான் அவர் கருத்து சொல்லிட்டு போறார். ஆக நான் தயவுசெய்து நான் என்ன சொல்றேன், அந்த கருத்து நீதிமன்றத்தில் இருக்கு, நீதிமன்றத்தில் நாங்கள் சந்திக்கிறோம், அந்த வழக்கை நாங்கள் எதிர்கொள்கிறோம். பேசும்போது இல்லைங்கிறதா எல்லாருடைய தமிழ்நாட்டில் உயிரோடு இருக்கிற ஈவி.கே. இளங்கோவனை நூற்றுக்கணக்கான முறை நீங்கள் எரித்திருக்கிறீர்கள். யாராவது கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா? அதே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் முதலமைச்சர் உருவம் எரித்ததாக பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு கருத்து நீங்க சொல்லலாமே தவிர எங்கள் அலுவலகத்தை தாக்குவது, ஈவி.கே. இளங்கோவன் வீட்டை முற்றுகையிடுவது, இதெல்லாம் வந்து ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு அறப்போராட்டம். அதை வந்து நீங்க விமர்சனத்துக்கு உட்படுத்த வேண்டுமே தவிர அந்த கருத்து தான் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு, நாங்க அந்த வழக்கை சந்திக்கிறோம். சில கட்சிகள் வந்து இதை வந்து அவங்களுக்கு ஆதரவாக, காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக பேசியிருக்கிறாங்க. சில அரசியல் கட்சிகள் வந்து எந்த விதமான விமர்சனமும் செய்யாம மௌனமா இருக்கிறாங்க. இதற்கு பின்னாடி வந்து அரசியல் ஆதாயம் தேடும் ஒரு நிலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல அந்த அரசியல் கட்சிகள் என்ன அரசியல் ஆதாயத்தை தேடி இருப்பாங்க நம்மளால புரிந்து கொள்ள முடியும்? இல்ல, இது வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இந்த விஷயம் போயிடக்கூடாதுன்னு பல எதிர்கட்சிகள் நினைக்கிற வாய்ப்பு இருக்கு. இளங்கோவன் பேசியது ஒரு தவறான விஷயம் தான் நான் மீண்டும் என்னுடைய கருத்து, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் வேறு சந்தர்ப்பங்கள் எல்லாம் இளங்கோவன் வந்து ஒரு மிக மிக முக்கியமான ஒரு எதிர்கட்சி அரசியலை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு அரசு அதிகாரி தற்கொலை செய்து கொண்டு இறந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதை வந்து இளங்கோவன் பெரிய அளவில் கொண்டு வரலன்னா அமைச்சரே பதவி விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்காது. அது முதல்ல மிகப்பெரிய அளவில் இளங்கோவன் வந்து அம்பலப்படுத்தினார். அதனால் ஆளுங்கட்சிக்கு எதிராக தொடர்ந்து பல முக்கியமான பிரச்சனைகள் முன்வைப்பில் ஒரு முக்கிய பங்காற்றி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போது இளங்கோவன் செய்கிற இந்த தவறின் காரணமாக ஆளுங்கட்சிக்கு இது சாதகமாக போய்விடக்கூடாது என்று வேறு எதிர்கட்சிகளும் பயப்படுகின்றன. அதனால அவங்க வந்து இதை பற்றி பேசாமல் இருந்து விடுவது நல்லது என்ற ஒரு தவறான நிலை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இளங்கோவன் சரியாக செய்கிற போது சரியாக செய்ய வேண்டும் சொல்ல வேண்டும், தவறாக செய்கிற போது தவறாக செய்ய வேண்டும் சொல்ல வேண்டும். இரண்டு சொல்வது ஆரோக்கியமாக இருக்க முடியும். எதிர்கட்சிகளை அவங்க வந்து சாடி இருக்கிறாங்க முதலமைச்சர்.
ஒரு தவறு செய்கிற போது அதை வந்து கண்டிக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து எந்த விதமான விமர்சனங்கள் செய்யல. இது ஒரு கூட்டணி சார்ந்து மட்டுமே அந்த கட்சிகள் பார்த்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு துணி உங்களோட அறிக்கையிலிருந்து வெளிப்படுது. எதிர்க்கட்சிகள் போக்கை வந்து விமர்சிக்கிற உரிமை ஜெயலலிதாவுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர்கள் முன்மாதிரியாக இருக்கணும். அவர்கள் வந்து இந்த அநாகரிக அரசியலை வந்து தூபம் போட்டு வளர்க்கக்கூடாது. அவர்கள் அதை கட்டுப்படுத்தணும். இளங்கோவன் பேசிய பேச்சை ஒன்றை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து விமர்சனங்களை வைக்கிறீங்க. அதே நேரத்தில் அதிமுக அவங்களுடைய ஆட்சியில் அவர்களுக்கு அடுத்த கட்ட பொதுக்கூட்ட மேடைகளை தயவு செய்து போய் பாருங்கள். அதிமுக மேடைகளில் எப்படி பேசப்படுகிறது, அந்த பத்திரிகைகள் தொலைக்காட்சிகளில் எத்தகைய தனிப்பட்ட விமர்சனங்கள். அதாவது யாரும் தொலைக்காட்சி விவாதங்களில் அவ்வளோ கடுமையான விவாதங்கள்லாம் அவங்க செய்கிறாங்க. ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு இழிவான ஒரு அரசியல் விமர்சனத்தை வந்து அவங்க தான் தொடுக்கிறாங்களே தவிர எதிர்க்கட்சிகள் வந்து இந்த நேரத்தில் ஈவிகே இளங்கோவனை குறிவைத்து அரசியல் ரீதியாக இப்பிரச்சனையை வைத்துவிட்டு முடக்கி விட வேண்டும் என்று ஆளுங்கட்சி நினைக்கிறது. அதற்காகத்தான் கிட்டத்தட்ட இந்த வார்த்தைகள் மூலமாக இது எல்லாத்தையும் ஓன் பண்ணிக்க முடியாத ஒரு சூழலுக்கு இளங்கோவன் தள்ளப்பட்டு 8 மாதங்களுக்கும் இதே சகிப்புணர்ச்சி இல்லாத இந்த அரசு 8 மாதங்களுக்கு முன்பு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அறக்கட்டையிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து உருட்டுக்கட்டையால் தாக்கினார் 8 மாதம் கழிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பொய் வழக்கு போடுவது, அதற்காக அவரை கைது செய்ய முயற்சி செய்வது, இதெல்லாம் நான் கேட்குறேன். சாதாரண ஒரு பெண்மணி ஒரு வழக்கு கொடுத்தா இந்த அரசு செயல்படுமா? இன்னைக்கு எவ்வளவு வேகமாக இந்த அரசு செயல்படுகிறது என்றால் அதில் பழிவாங்கும் போக்கு இருக்கிறது. ஆளுங்கட்சி வந்து ஈவிகே இளங்கோவனை குறிவைத்து, ஏன்னா அவருடைய குற்றச்சாட்டுகளில் ஒரு நம்பகத்தன்மை இருக்கிறது. அவர் குற்றச்சாட்டுகள் இந்த ஆளுங்கட்சியை பாதிக்கிறது. 2016 தேர்தலில் எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைக்கிற பணியில் ஈவிகே இளங்கோவனுடைய வளர்ச்சி எந்த அளவுக்காவது பெரிய அளவில் பயன்படும் என்கிற ஒரு அச்சம் இந்த ஆளுங்கட்சிக்கு இருக்கிற காரணத்தினாலே அவர் குறிவைத்து அதுக்கும் அவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி மக்களால் கைவிடப்பட்ட நிலையிலும் தமிழக காங்கிரஸ் கட்சி சிதறுண்ட நிலையிலும் காங்கிரஸ் கட்சியினை பற்றியும் தன்னை பற்றியும் ஊடகங்களில் தினந்தோறும் செய்திகள் வர வேண்டும் என்பதற்காக கடந்த சில மாதங்களாக இதே முதலமைச்சர் ஜெயலலிதா தோற்கடிக்கப்பட்டு 2001 அன்றைக்கு மீண்டும் ஆட்சிக்கு வந்தார் ராஜீவ்காந்தி ஆதரவோடு. நாங்கள் வந்து இந்த 2001 இந்த அதிமுகவுக்கு உயிர் கொடுத்தது ராஜீவ்காந்தி தான், 96 தோற்கடிக்கப்பட்ட பிறகு. ஆக நாங்கள் எங்களை பொறுத்தவரை தோற்பதும் வெற்றி பெறுவதும் அரசியலில் சகஜம். வெற்றி தோல்விகளை வந்து ஒரு அரசியல் கட்சி சந்தித்து தான் தீரணும். ஆனால் நான் சொல்லுகிறேன், 2014 நாடாளுமன்ற தேர்தல் என்பது வேறு, 2016 வந்து சட்டமன்ற தேர்தல் வேறு. அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு கிடையாது. நாங்கள் வந்து எங்களுக்குன்னு இயல்பான ஒரு பலம் தமிழ்நாட்டிலே எங்களுக்கு இருக்கிறது. அந்த பலம் வந்து 2014 தேர்தலில் நாங்கள் பெற்ற வாக்குகளை அடிப்படையாக வைத்து யாரும் முடிவு செய்யக்கூடாது. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அதிமுகவுக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக வலிமையான சக்தியாக நாங்கள் செயல்படுகிறோம். திருச்சியிலே ராகுல் காந்தி சந்தித்த கூட்டம் மழையையும் பொருட்படுத்தாமல் அங்கே உரையை கேட்கக்கூடிய கூட்டமெல்லாம் எங்கள் பலத்தை நிரூபிக்கிற வகையில் உண்மையான கட்டுக்கோப்பான 48 ஆண்டுகள் இந்த நாட்டில் ஆட்சியில் இல்லாத, தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யாத ஒரு கட்சி ஜீவனுள்ள இயக்கமாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு தலைவர் ஈவிகே அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு காங்கிரஸ் செயல்படுகிறது. இதெல்லாம் சகிச்சுக்க முடியல. இதெல்லாம் சேர்ந்து பின்னாலே நம்மளை மோடி அப்படிங்கிற விஷயங்கள அவருக்கு சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னா அவங்களும் போராட்டங்கள் ஈடுபட்டாங்கன்னா அது அதிக அளவில் வெளியில வராமலேயே போயிடுச்சு. இதை எப்படி புரிந்து கொள்வது? இல்ல அது காரணம் வந்து பாரதிய ஜனதா ஈடுபட்டால் பாரதிய ஜனதாவுக்கு இது காங்கிரஸை வந்து மீண்டும் தலை தூக்க விடாமலும் காங்கிரசுக்கு மீண்டும் ஒரு இடம் கிடைக்க விடாமல் தடுப்பதற்கு இது பயன்படக்கூடிய போராட்டத்தில் அவங்களும் ஈடுபட்டாங்க. திடீர்னு பொன் ராதாகிருஷ்ணன் அறிக்கை வருகிறது, இது மாதிரி அரசியல் கட்சி தலைவர்கள் வீடு முன்பாக எல்லாம் போராட்டம் நடத்தக்கூடாது, அப்படி துப்பாக்கிச்சூடு நடத்தலாம் அப்படின்னு அவங்களே ஒரு அறிக்கையும் விடுறாங்க. இல்ல அதாவது அவர்களுக்கு காங்கிரஸை இதில் எதிர்ப்பதற்கு பயன்படுத்த வேண்டும், அதிமுகவோடு நெருக்கமாக போவதற்கு இதை பயன்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் மக்கள் மத்தியில் தங்களுக்கு அதிருப்தி வந்து இந்த விஷயத்தை செய்துவிடக்கூடாது இந்த அவர்கள் எச்சரிக்கையாக செயல்படுகிறார்கள். அவ்வளவுதான். சரி, அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. நேயர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.